ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னைக்கு ஃபுல்லாவே ஆச்சரியமாவே பேச போறேன். ஏன்னா ஒரு ஆச்சரியமான தொகுதி பத்தி தான் ஆச்சரியமாவே இருக்கு. புதுக்கோட்டையில போய் இறங்குறோம். இது யாரோட கோட்டடா அப்படின்னு போய் பார்க்குறோம். நான் மிரண்டு அப்படியே பயத்திலே போனேன். ஏன்னா அங்க ஒரு பெரிய ஆள் இருக்காப்புல, பர்வேசு. பர்வேசு மாதிரி ஒரு ஆள் இருந்துட்டாருன்னா புதுக்கோட்டையில நம்ம உள்ள நுழைய முடியாது அப்படி இப்படின்னு பில்டப்பா கொடுத்தாங்க. போய் இறங்குனா பர்வேசு பேரை கேட்டா எங்களுக்கு 4 தொகுதி போனதுனால எங்களுக்கு சளி சிந்தி இருக்கு. பர்வேசு பேரை கேட்டாலே வாந்தி, இது வால்டனா வராங்க. என்னடா அப்படின்னு கேட்டா, அந்த ஆடு மாதிரி ஒரு நம்பர் 1 டுபாக்கூரை பார்த்தது இல்லைங்க. திடீர்னு வராங்க, என்னமோ கொடுக்குற மாதிரியே கொடுக்குறாங்க. நாங்களும் நம்பி வாங்கினோம். பார்த்தா 10 கேமரா சுத்தி இருக்கு. யாராவே அப்படின்னு பாக்குறாங்க. சரி, இந்த டுபாக்கூர் தான் இங்க நிற்கும், ஓட்டுல அடிக்கிற அடியில எலெக்ஷன்ல ஓட விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எஸ்கே போயிட்டாப்ல ஆளு அப்படின்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. அப்ப புதுக்கோட்டையில பர்வேஸ் நிக்கல. ஏன் நிக்கல அப்படின்ற உள்ளடி வேலை. இந்த ஆள் இருக்காப்புல, இந்த ஆளு பர்வேசு விஜயை விட மிகப்பெரிய கிரிமினலா இருக்காப்புல ஆளு. விஜயாவது கன்னியாகுமரி போகும்போது சுழுவி அப்படி தூக்கி போட்டு அப்படிங்கிறது, அப்படி அந்த பக்கம் போனார்னா அப்படிங்கிறது, எல்லாமே பண்றது. டக்குன்னு திருப்பரங்குன்றம் அந்த சைடு போயிட்டா வேலை தூக்கி இப்படி வச்சுக்கிறது. இப்போ கும்மிடிபூண்டி போயிட்டா என்ன செய்வாங்கன்னு தெரியல, இல்லை வேற எங்கேயாவது போயிட்டா என்ன செய்வாங்கன்னு தெரியல. ஆனா இந்த ஆள் பாருங்க, அதேதான். நான் ஒரு சிறுபான்மையினர், அப்ப என்ன செய்யலாம்? புதுக்கோட்டையில வெறும் 14,000 ஓட்டு தான் முஸ்லீம் ஓட்டு. இங்க நின்னா எப்படி வாங்குறது? பக்கத்துல வந்து பார்த்தாக்கா 25,000 முஸ்லீம் ஓட்டு இருக்கு. போடுறா அறந்தாங்கில ஒரு பிட்டை அப்படின்னு புட்டு போட்டாங்க. அறந்தாங்கி அக்கா பர்வேஸை விட அறந்தாங்கி நிஷா அக்கா அங்கே ரொம்ப ஃபேமஸ். நீங்க ஒரு சப்புன்னு நீங்க ஒரு 4 வீடியோ போட்டீங்கன்னா பர்வேஸ் வேட்டி இப்படி தூக்கி மடிச்சு கட்டிட்டு இப்படி ஓடி பிடிக்க வந்துருவாப்புல. கொஞ்சம் ரெக்வஸ்டா நான் கேட்குறேன், அந்த மாதிரி பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாகவும் போட்டுக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு ஆகாத நபர்களை அடிச்சு விரட்ட வேண்டிய கடமைகள்ல உங்களுக்கும் இருக்கு. மக்கள் பணியில் நீங்களும் இருப்பீங்க நம்புறேன். இது மட்டும் காரணம் இல்லை. பர்வேசு தெரிச்சு ஓடி போய் அங்கிட்டு போய் நின்னதுக்கு காரணம் இது மட்டும் இல்லை. முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ஆளுக்கு இங்க சீட்டு ஓகேன்னு பண்ணிட்டாங்க. லோக்கல்ல இருக்கிற ஒன்றியம், நகரம், அப்புறம் இந்த கிளை இது மாதிரி இருக்கால, எல்லார்ட்டையும் நீ 40 லட்சம் கொடு, நீ 20 லட்சம் கொடு, நீ 50 லட்சம் கொடுன்னு வசூல் வேட்டையை அடிச்சிருக்காரு. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமா சுயமரியாதை லைட்டாச்சு எட்டி பார்க்கும்ல. என்ன சொல்லிட்டாங்க, ஏய் யாரா நீ? பர்வேசு கிர்வேசு பர்சுல வச்ச பாக்குது வெளுத்துருவன். யாரு நீ? முதல் சென்னைக்கு மாவட்ட செயலாளரா இல்ல புதுக்கோட்டைக்கு மாவட்ட செயலாளரா? எப்ப பாரு புசியோட புசிக்கிட்டே புசிய பின்னாடியே சுத்திக்கிறியே, யாரா நீ அப்படின்னு கத்துன உடனே, ஆஹா, புசிகிட்ட போன் அடிச்சு, எனக்கு புதுக்கோட்டை வேண்டாம், நான் இங்க நின்ன மண்ணை கவிடுவேன், கேவலமாயிரும், தயவு செய்து வேண்டாம் அப்படின்னு நம்ம பர்வேசனை என்ன பண்ணிட்டாருன்னா, மனவேதனை அந்த பக்கம் கொட்டிட்டு இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம்ல தர்ஷா குப்தாவோட வீடியோ பார்த்துக்கிட்டு கொஞ்சம் மனசை தேத்தி இருக்காப்புல. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அண்ணனோட இன்னொரு ரூட் இருக்கு. அதுதான் விஜய்க்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சியில மட்டும்தான் விஜய்க்கே பல பேர் மொட்டை அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பாவப்பட்ட ஜீவன் பார்த்தா விஜய் தான். இப்படி ஒரு ஜீவனை பார்த்ததே இல்லை. பர்வேஸ் வந்து நம்ம நெருங்கிய நண்பர்கள் தொடர்புல இருக்கவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, இந்த வாட்டி இப்படியாவது ஜெயிச்சிடணும்பா, இல்லைன்னா அதிக பெரும்பான்மையில ஜெயிச்சிடணும்பா, ஒரு அரசியல்வாதியா வளம் வரணும்பா, அதை வச்சு விட்ட பணம் எல்லாத்தையும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி எல்லாத்தையும் தூக்கிடணும்பா, அதுக்கப்புறமா பாஜகவோ அதிமுகவோ திமுகவோ போய் தாண்டி போயிட்டே இருப்பான், என்ன அது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காப்புல. ஏன்னா இந்த கட்சியை நம்ப முடியாது. நாளைக்கு விஜயே வந்து பாத்தீங்கன்னா கட்சியை கழிச்சிட்டு மன்சூர் அலிகான் கூட இருப்பாப்புல, அதனால நம்மளும் முன்னாடி போயிடலாம். இவர் நல்ல விஷயம்தான். ஆனா பர்வேஸ் மாதிரி ஒரு டுபாகூர் யார் அப்படின்னா, அவங்க அண்ணன் யாரு அப்படின்னா, நல்ல ஒரு மனுஷன். உண்மையிலேயே கார்த்தி சூர்யாவுக்கு அவர் தான் அங்கே ரசிகர் மன்ற தலைவராகவும் செயல்பட்டு இருக்காரு. அவங்க அப்பா உயிரோடு இல்லை. அவங்க அப்பா வந்து அனைத்து ரசிகர் மன்றம். இப்போ நாளைக்கு நீங்க யாராவது ஒருத்தர் வந்து கூல் சுரேஷுக்கே வந்து ஒரு ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்றீங்கன்னா அதுக்கு அவர் தான் கௌரவ தலைவராக இருப்பாப்புல. அப்படியே வளம் வந்தவர், அப்பா நிழல்லையே வளர்ந்தவர் தான் நம்ம பர்வேஸ். இந்த பர்வேஸ் வந்து எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னா, நீங்க எல்லாம் எத்தனை அமாவாசை சத்யராஜ் பார்த்தீங்க? 100 அமாவாசை சத்யராஜுக்கு சமம். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு
குத்தலு. அப்படியான ஆள் அவரு. இவர் கை காட்டின ஆள் தான் இன்னைக்கு புதுக்கோட்டையில நிக்கிறாப்புல. இந்த பர்வேஸ் வந்து முன்னாடி மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கல்ல, பாவம் அப்பாவே அவங்கெல்லாம். நான் 2-3 பேர்கிட்ட தொடர்பு கொண்டு கண்டுபிடிக்க எவ்வளோ ட்ரை பண்ணேன், என்னால் பிடிக்க முடியல. அவங்க அட்ரஸ் தெரிஞ்சால் கூட வீட்டுக்கு போகலான்னு ட்ரை பண்ண முடியல. பேர் வந்து கதிரேசன், ஸ்டாலின் மாஸ்கோ, அப்புறம் திருச்சி ராஜா, இன்னும் 2-3 பேர் நான் கண்டுபிடிச்சி வீட்டுக்கெலாம் போனேன். இந்த ஸ்டாலின் மாஸ்கோன்றவர் எப்படிப்பட்டவர்னா மிக நேர்மையானவர். துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகும்போது என் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறவங்க உழைக்கும் வர்க்கம், அவங்களால 200 ரூபா கொடுத்தலாம் சீட்டை வாங்க முடியாது, டிக்கெட் வாங்க முடியாது, நான் 40 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ அங்கேருந்து இந்த சினிமா ப்ரொடக்ஷன், அந்த சினிமா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இவருக்கும் சண்டை. இவர் தேட்டரையே மூடிட்டாரு. 40 ரூபாய்க்காக தான் விஜய் படம் ஓடுவேன்னு. எஸ்எஸ்சி ஃபோன் பண்ணி நம்ம ஸ்டாலின் மாஸ்கோட்ட பேசுகிறாப்புல, இந்த மாதிரி ஏங்க விட்றா, இந்த மாதிரி செய்யாதரா விட்றா அப்படின்லாம் பேசுகிறாரு. இல்லை தலைவரே, இவர் ஸ்டாலின் மாஸ்கோ யாருன்னா முதல் புதுக்கோட்டை விஜய் ரசிகர், புதுக்கோட்டையினுடைய முதல் விஜய் ரசிகர். தமிழ்நாட்டில் 4வது என்னமோ விஜய் ரசிகர் இவர் தான். கிட்டத்தட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட கிளைகளை உருவாக்கியிருக்காரு. கடுமையான ஒரு விஜய் பிரியர். இந்த மேட்டர்ல அப்பாவி மக்கள் பக்கம் நின்றுக்காப்புல, 40 ரூபாய்க்கு தான்டா டிக்கெட் தருவேன் அப்படின்னு. அதுல பிரச்சனையாகி இவரை வந்து கட்சியில இருந்து தற்காலிகமா நீக்குறாங்க. அதுக்கப்புறமா அதை உள்ளடி வேலை பார்த்துக்கிட்டு நம்ம பர்வேஸ் இதாண்டா சாக்கு கொக்க அட்ரா அப்படின்னு உள்ள பூந்து பல வேலைகளை பண்ணி புசியும் அதுல நல்லா தலையை உள்ள விட்டு நோண்டி 20 வருஷம் 25 வருஷம் உழைச்ச மனுஷனை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. ஆனா அவருடைய எதிர்ப்பு நியாயமானது. அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் வந்தாங்கல்ல, சுறா படம் மிக 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 முக்கியமான படம். ஆகா வாங்க வாங்க வாங்க, 20 ரூபா டிக்கெட் 200 ரூபா, 200 ரூபா டிக்கெட் 2000 ரூபா, 2000 ரூபா டிக்கெட் 20000 ரூபா அப்படின்னு வித்து அதுல காசு வளர்த்து உடம்பு வளர்த்தவங்க தான் நம்ம ஆளுங்க அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு. நம்ம பர்வேஸ் என்ன பண்ணிட்டாப்லைன்னா, ஒரு அரசியல் ஃபேம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சுத்தி இருக்க புதுக்கோட்டையில இருக்க வீட்டை எல்லாத்தையும் வித்து 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 ரீல்ஸுக்கே செலவு பண்ணிக்க இருக்கக்கூடிய ஒரு ஆகாத ஒரு நபராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்ப அடுத்ததா நம்ம வந்து பார்க்க போற நபர் யாருன்னா, இப்ப நம்ம புதுக்கோட்டையில நின்னா செருப்படுத்த அடிச்சிருவாங்க, அதனால நம்ம வந்து அங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பர்வேஸ் கை காட்டின ஒரு ஆளை தான் நிப்பாட்டுறாங்க. அந்த ஆள் யாருன்னா, அவர் பேர் யாருன்னா ஷெரீஃப், KM ஷெரீஃப். இவரு எப்பேற்பட்டவர்னு வைங்களேன், பார்க்காத கட்சி இல்லை, கொடுக்காத ஆதரவு இல்லை, தாண்டாத எல்லாமேங்க எல்லாமே. அதாவது இவர் இன்னைக்கு சுயேட்சையா நின்று இருந்தா கூட இந்த தொகுதியில் ஏதாவது கணிசமான எண்ணிக்கையில சீட்டை வாங்கியிருப்பாப்புல ஷெரீஃப். ஊருக்குள்ள போய் டீ கடையில போய் ஒரு ஆயாட்ட கேட்குறோம், அம்மா அந்த மாதிரி என்னம்மா நீங்க வந்து யாருக்குமா ஓட்டு போடுவீங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு சொல்றாங்க, என்னம்மா இன்னைக்கு புதுசா ஒருத்தர் வராரு, அவருக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கலாம்ல அப்படின்னு தாங்க கேட்டேன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க தம்பி வந்தானா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா? வேணா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஊர்க்காரியா இருப்பா? ஏமா அவர் மேல என்னமா போவோம் அப்படின்னு. இது வரைக்கும் பரவாயில்ல, மனசுலாம இருந்தேன், போய் இந்த கட்சிக்கு போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு வயசானவங்க ஒரு யங்ஸ்டர் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டோம். அவர் அதுக்கு மேல கிளின்னு கிழிச்சு விட்டாப்புல. அப்ப இவர் யாரா அப்படின்னு போய் சர்ச் பண்ணா பகுஜன் அந்த கட்சியில இருந்திருக்காப்புல, பாமகவுல இருந்திருக்காப்புல, அப்புறம் திடீர்னு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல. யாரா அது நீங்க கேட்கலாம். இப்பதான் நான் இவரை பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு மேட்டரை ஓபன் பண்ண போறேன். நீங்க சிரிக்க கூடாது, சிரிச்சிங்கன்னா நான் வந்து சேனல் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். சிரிக்க கூடாது, சரியா? யாருன்னு இந்த ஷெரீஃப் யார் அப்படின்னா, நம்ம மக்கள் நீதி கட்சி வந்து கட்சியை ஆரம்பிக்கும் போது ஒரு மெகா கூட்டணியா ஒன்று அமைக்கிறார் கமல்ஹாசன் அவர்கள். என்னோடு இருப்பவர்கள் ஒரு மிகப்பெரிய கட்சி உருவாக்கணும் ஒரு ஆரம்பிக்கிறாப்புல. அப்பதான் ஒரு கட்சி வருது, அதுதான் நம்ம ஷெரீஃப் உருவாக்கின ஒரு கட்சி. உள்ள வாராப்புல, உள்ள வந்த உடனே கமல்ஹாசன், ஆஹா நம்மளிடம் வந்து நமக்காக வந்தவர்களுக்கு 40ஐயும் கொடுப்போம், இது நாடாளுமன்றமாக நினைத்தவர்கள் 40லும் நிக்கட்டும், வயிறு மத்து வரும் ஐஸ் வரும், தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு அவ்வளவு பெருசு இல்லை. அவர் 40ம் கொடுத்துட்டாரு. நம்ம ஷெரீஃபுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கூட சுத்தம் 40 இல்லை, 40 சீட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொடுத்த 40 சீட்டை வேணான்ட்டாப்ல. இப்ப ஞாபகம் வந்துருச்சா உங்களுக்கு?
கூட்டணி கட்சிக்கு 40 கொடுத்த கமலஹாசன் 40க்கு ஆள் இல்லாம 40ல நிக்காம வேணான்னு சொன்ன ஒரு நபர்னு ஒரு செய்தி வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஷெரீஃப் பாய். ஷெரீஃப், எஸ், அவர் தான் இவர். ஓகேங்களா? இப்ப இவர் என்னன்னா எல்லா தேர்தலையும், அதாவது இவர் ஊருக்குள்ளே இவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு. ஓகே, பெரிய ஆள் தான், ஓகே அப்படின்னு பாமகவில் இருந்தாரு, ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு, அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருந்தாரு. அப்போ இந்த மாதிரி அக்னி சட்டி எல்லாம் போட்டுக்கிட்டு 4-5 பேர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, ஐயாவுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு பெருசாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு கண்ட சவகாசத்துக்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாப்புல. சரி போய் தொலைன்னு விட்டாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஆதரவு, எல்லாத்துக்கும் இதுன்னு பேசிட்டு இருக்கும்போது தான் இப்போ போயும் யாருக்கு போய் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா, நாசமா போயிருவீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா, விளங்கவே மாட்டீங்க, மண்ணோட மண்ணா போயிருவீங்க அப்படின்னு ஊருக்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நான் சிம்பாலிக்காலாம் எதையும் சொல்லலை, நேரடியாகவே சொல்றேன். இப்போ ஆள் வந்து தாவேகா சார்பாக தான் போட்டிடுறாப்புல, அதனால நாசமா போயிருவீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்குள்ள மரியாதையே இல்லாமலும் போய் போச்சு. ரெண்டாவது கடைசி 10 வருஷம் ஆளு கட்ட பஞ்சாயத்துல இறங்கிட்டாப்ல. அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி பயங்கர கட்ட பஞ்சாயத்து. அதுல இந்த ஃப்ராடு பசங்க இருக்காங்க பாருங்க, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு. நீங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வேண்டாம், பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் வைங்க, அதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஜாதி பார்த்து மதம் பார்த்து நிக்க வைக்கிறீங்களாடா, நீங்களாம் மாற்றாடா, மண்ணாங்கட்டி மலக்கத்து அப்படின்னு நம்ம கேட்க தோணும். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம் அப்படி நம்ம கேட்க மாட்டோம். இப்ப திமுக வந்து பாத்தியா, அதிமுக பாத்தியா அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா செருப்பு அடிப்பாங்க மக்கள். ஏன்னா நீ மாற்றுன்னு சொல்லிட்டு வரல, நீ மாற்றுன்னு சொல்லிட்டு வர. திமுகவும் அதிமுகவும் ஒவ்வொரு களத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து வேட்பாளரை நிறுத்தும். அதுக்கு நீ வந்து சாயம் அரசியல் அது இதுன்னு போடுறனா சரி ஓகே போட்டுக்க, அப்ப நீ யோக்கி கிளிக்கே வரணுமே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. கேட்கறது வந்து அது வந்து சரியா வராது. அதனால ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் மரியாதை, ரெஸ்பெக்ட் எல்லாம் தேஞ்சு போய் கிடக்கு. அப்புறம் ஐயாவை பத்தி பேசணும்னா அடுத்து வந்து இவர் வந்து முழுக்க நம்ம பர்வேஸோட பினாமியில தான் சுத்திக்கிட்டு இருக்காப்புல. சிறுவண்டுகளை வச்சுக்கிட்டு கூட வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு காலகட்டத்தில் புதுக்கோட்டையில பதவி வேணும் அப்படின்னா எஸ்ஏசி கண்ட்ரோல்ல இருக்கும் போது 25 கிளையை ஓப்பன் பண்ணனா உனக்கு வந்து ஒன்றியம், 50 வச்சா நகரம், அப்புறம் 100 வச்சா உனக்கு மாவட்ட செயலாளர்னு கொடுப்பாங்க. இப்ப அப்படி இல்லை. இன்னாடா எவ்வளோடா கொடுப்ப, 2 கோடி குத்தனா புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் தரண்டா, இன்னாடா அப்படின்னு போக ஆரம்பிச்சிருக்கு. பர்வேஸ் வந்து 2 தொகுதிக்கு தான், ஒரு தொகுதிக்கு மாவட்ட செயலாளர், இன்னொன்றுக்கு வந்து ஒரு பொறுப்பாளர் என்னமோ. ஆனா அன்அஃபீஷியலா ஒரு 6 மாவட்டத்துக்கு இந்த சின்ன பையன் தான் வேலையை பார்த்துக்கிருக்காப்புல. முழுக்க பணத்தை வாரி கட்ட பஞ்சாயத்து 6 மாசத்துக்கு ஒரு பதவியை தூக்கி போட்டு புதுக்கோட்டையவே சீரழிச்சு வச்சிருக்காங்க இந்த பர்வேஸ் கும்பல் எல்லாமே. அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி பர்வேசு கோட்டை கிட்ட கொட்டை அப்படின்லாம் யாரும் பேசாதீங்க. அங்க எனக்கு இருக்க மரியாதை இருக்குல்ல, சீரியஸாவே சும்மா போய் ஒரு ஓரமா நின்ன ஒரு இண்டோர் ஸ்டேடியம் இதுல அங்க போய் நின்னா, அது வந்து லோக்கல் எம்எல்ஏ வந்து அவருடைய முயற்சியில உள்ள இண்டோர் ஸ்டேடியம் கட்டிக்கிட்டு இருக்காரு. வாசல்ல போய் நின்னேன். வரவங்க போறவங்க எல்லாம் பாதி பேர் நின்ட்டாங்க, ஒரு 2-3 பேர் நின்ட்டாங்க. நின்ட்டு இந்தியா சூப்பரா இருக்கும், நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு 2 பேர் வந்து சூப்பர் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு பேசிட்டு போறாங்க. மதியானம் சாப்பிட ஒரு பிரியாணி கடைக்கு போனோம். பாதி பேர் பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு எந்திரிச்சு, ஆஹா எனக்கு என்ன சந்தோஷம்னா நமக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்து எங்களை வளர விட்டுருக்கீங்க அப்படின்னும் போது இந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா நம்ம என்னைக்குமே டேட்டாவோடவே பேசக்கூடிய ஆளு, அதனால அது வேற பஞ்சாயத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கலான்னு தைரியமா பேசக்கூடிய ஆளு. அதனால இந்த சிறுவண்டெல்லாம் ஒரு பெரிய கோட்டையா, அப்படி என்னதான்டா புதுக்கோட்டை கோட்டையா இருக்கான்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா இந்த ஆளுக்கு ஒரு கொட்டை கூட இது ஒரு எதுவுமே இல்லைங்கிறது தான் வேதனையா இருக்கு. தம்பி நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சா கூட தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள போய் நீ உள்ள நுழையணும் அப்படின்னா ரீல்ஸ் போடக்கூடாது, களத்துல இறங்கி போராடணும். அது எப்படிங்கிறத அதே தொகுதியில் இருக்க திமுக எம்எல்ஏ பத்தி நான் பின்னாடி சொல்ல போறேன். அப்போ வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்ப இவங்க 2 பேருமே யாரு, ஷெரீஃபும் சரி பர்வேஸும் சரி, ஒரு இது ஒண்ணுத்துக்கு இல்லாத ஒரு டுபாகுரா இருக்காங்க. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல, நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. கம் டு நம்ம பாஜக வேட்பாளர். என்னடா பாஜக தான் இங்க சீட்டு கொடுத்துருக்காங்க,
எவ்வளோ முட்டாளாக இருப்பாங்க பாருங்க பாஜக. இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இதில் பெரும் கோபம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே சரியான கோபத்தில் இருக்காங்க அதிமுக. இந்த புதுக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் பல தொகுதிகளை பாஜகவுக்கு தாரவாத்து கொடுத்துருக்கு. எனக்கு சீரியஸாக என்னங்க சொல்கிறீங்க? பாஜக எனக்கு அவங்க கேட்டாங்களா இல்லை இவங்க பிடிங்கிட்டு போனாங்களான்னு தெரியல, அப்படி தாரவாத்து கொடுத்துருக்காப்புல. இதில் அதிமுக சார்பாக ஒருத்தர் புதுக்கோட்டைக்கு சீட்டு கேட்குறாரு, அப்புறம் பாஜக சார்பாக ஒருத்தர் சீட்டு கேட்குறாரு. ஆனால் 2 பேருமே அண்ணன் தம்பி, வேற வேற கட்சியில் இருக்கிறாங்க. அதில் கொடுமை என்னன்னா 2 பேருக்குமே சீட்டு தரல. சீட்டு கொடுத்ததுன்னு பார்த்தா நம்ம ராமச்சந்திரன் அவருக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க. அதிமுகவில் பழனிவேல்னு ஒருத்தர் இருக்காரு, பிஜேபியில் முருகானந்தம்னு இருக்காரு. 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. 2 பேரும் அந்தந்த கட்சியில் இருந்துக்கிட்டு சீட்டு கேட்குறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்காது வேற. ஆனால் சீட்டு கொடுத்தது நம்ம ராமச்சந்திரன். யார் மூலியமா போனாங்கன்னா விஜயபாஸ்கர் மூலியமா. இப்போ கம் டு விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் யாரு அப்படின்னா, தன்னோட சுற்று வட்டார பகுதிகளில் தன்னை மீறி யாரு வந்துடவே கூடாது, தன்னை மீறி இன்னொரு அமைச்சர் இதுக்குள்ள வந்துடக்கூடாது. இந்த புத்தி அதிமுகவில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு புத்தி தான். மாஃபா பாண்டியன் உங்களுக்கு ஒருத்தர் தெரியும், அவரை அடிச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி சந்தி சிரிக்க வச்சு அசிங்கப்படுத்தி மிக மோசமா ட்ரீட் பண்ணி வெளியே அனுப்புனது யாருன்னு பார்த்தா, எல்லாத்தையும் மேல இருக்க டேடி பார்த்துப்பாரு மோடி பார்த்துப்பாருன்னு சொன்ன கேடி ராஜேந்திர பாலாஜி தான். இப்படி பல தொகுதிகளில் அதிருப்திகள் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆர்பி உதயகுமார், அவரை மீறி திண்டுக்கல் சீனிவாசன் வந்துடக்கூடாது, செல்லூர் ராஜ் வந்துடக்கூடாது, நம்ம சமூகமாக இருந்தாலும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி அப்பப்போ கையை அறுத்துக்கிறது, அப்பப்போ அழுது சீனை போட்டு ஓட்ட வாங்குற மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுவார். அதே தான் நம்ம விஜயபாஸ்கரும் தன்னை மீறி இன்னொரு ஃபேம் இங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பார். அதில் ஒரு முக்கியமான ஒரு அதிமுகவில் அடிச்சு காலி பண்ணி வெளியே அனுப்புனதும் நம்ம விஜயபாஸ்கர் அண்ணன் தான். இவரோட லாபி தான் நம்ம ராமச்சந்திரன். எப்படின்னா, பேக்கரியை அக்கா கொடுத்து பேக்கரி அந்த காமெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? பார்த்துருப்பீங்க, அர்ஜுன் படம் பார்த்துருப்பீங்க, கிரி தானே, கிரி அந்த படம் காமெடி பார்த்துருப்பீங்கல்ல. அந்த காமெடி எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அதுக்கு சொல்கிறேன். பட் அந்த டீலிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாபி மாதிரி ஒரு நடந்து தான் இங்கே நம்ம ராமச்சந்திரன் சீட்டை வாங்கியிருக்காப்புல. சரி, யாரா இந்த ராமச்சந்திரன் போய் பார்த்தா கட்சிக்கும் அவருக்கு சம்பந்தமே, கட்சி கூட விடுங்க, அரசியலுக்கும் அவருக்குமே சம்பந்தமே இல்லை. இல்லையான்னு போய் பார்த்தா கடைசி 10 வருஷம் ரோடு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்ட்னு எடுத்து சுத்திக்கிட்டு இருந்தவர் நல்லா சம்பாரிச்சிட்டாப்புல. சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா, எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட நல்லா சம்பாரிச்சு இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் வேஷம் வேணுங்கிறதுக்காக இங்கே அரசியலில் நின்றுக்கிட்டு வேலையை பார்த்துக்கிறக்காப்புல. அந்த அளவுக்கு நம்ம விஜயபாஸ்கர் அவர் ஊழலை ஒழிக்கிறதுக்காக அவரை ப்ரமோட் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. சீன்லேயே இல்லை பாஜக. அங்கே பாஜக பேரை கேட்டாலும் எரிஞ்சு விழுகிறாங்க. ஒரு 10ல் ஒரு ஆள் கூட, எனக்கு தெரிஞ்சு 10 கூட 15 பேர் எடுத்துருப்போமா, 15 பேரில் ஒரு ஆள் போயிட்டு அதிமுக விசுவாசத்துக்காக போடுறாங்க. ஆனால் மீதி பேர்லாம் நாங்கள் அந்த பப்ளிக் போயிட்டு அப்லோட் பண்ணுவோம். மீதி பேரெல்லாம் இல்லைங்க வெறுப்பாக இருக்குங்க, எதுக்குங்க கத்தி டென்ஷன் ஆகி வெளியே ஓடக்கூடிய அந்த நிலைமையை தான் பார்க்க முடிஞ்சுது. சரி, இதெல்லாம் நான் பொய்யாலாம் சொல்லலை, சந்தேகமாக இருந்தால் நீங்கள் நேரில் போய் பாருங்கள். அடுத்ததாக நம்ம கம் டு புதுக்கோட்டை. நம்ம புதுக்கோட்டையினுடைய ஏற்கனவே இருக்க சிட்டிங் எம்எல்ஏ, அவரை பற்றி பேசியே ஆகணும். அவர் பேர் டாக்டர் வி முத்துராஜ். டாக்டர் வி முத்துராஜ் இவர் தான். அப்போ இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, பேசிக்காகவே ஒரு டாக்டரு, ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்குறாரு, சமூக ஆர்வலர். பல வேலைகளை அவர் தொடர்ந்து அந்த தொகுதி மக்களுக்குள்ளே செஞ்சுருக்காரு. அது மூலிமா தான் அவர் அறிமுகமாகிறாரு. அதனால தான் அவர் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் போன முறை வெற்றி பெறுறாரு. இவரை பற்றி என்ன தான் விசாரிக்கலாம், நம்ம கட்சியாளங்க கூட விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வெளியிலலாம் போய் பார்க்குறோம். இன்றைக்கும் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமும் கூட தினமும் அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஓபி சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. எனக்கு அவர் போய் ஓபி பார்க்குறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன அது அவுட் பேஷண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு, எம்எல்ஏவாக இருக்காரு, சாயங்காலம் காலையில் 1 மணி நேரம் போய் ஓபி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அதுவும் அங்கே இருக்கக்கூடிய தொகுதி மக்கள்கிட்ட தான் பார்க்குறாரு. அவ்வளோ அறிமுகமாக இருக்கார், நேரடியாகவே அறிமுகக்கூடிய ஒருத்தராக இருக்கார். அப்புறம் ரொம்ப பரிச்சயமான ஒரு டாக்டர். விரோதிகளுக்கு கூட இவர் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். தனிப்பட்ட முறையில் இவர் மீது ஒரு பெரிய மரியாதையும் அந்த இடத்துல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதில் இவரை பற்றி ஒரு முக்கியமான சொல்லணும் அப்படின்னா, இந்த முறை திமுக 234 15 டாக்டர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதில் 15ல் இவரும் ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல்
கடந்த சட்டமன்ற கூட்டம் நடந்துச்சு இல்லையா, கடந்த 5 வருஷத்துல 2021 26 வரைக்கும் கடைசி சட்டமன்றம் வரைக்கும் ஒரு நாள் கூட லீவே எடுக்காத ஒரு நாள் கூட லீவே எடுக்காத 18 எம்எல்ஏக்கள்ல இவரும் ஒரு ஆளு. ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம புதுக்கோட்டையில இருந்து கிளம்பி சட்டமன்ற கூட்டத்துக்கு தவறாம வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு ஆளு. அப்புறம் இதனாலேயே இவருக்கு வந்து ஒரு பெரிய நல்ல மதிப்பு இருக்கு. அண்ட் இவர் தொகுதிக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும்ல, தொகுதி மக்களுக்குன்னு இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம போய் விசாரிக்கும் போது இவர் என்ன இவர் பத்தி விசாரிக்கும் போது ஏடிஎம்கே பீரியட்ல ஒரு ஜிஹெச்சை மூடிடுறாங்க, பழைய ஜிஹெச்சை. அந்த ஜிஹெச்சை மூடுனதுனால மக்கள் வந்து அந்த இடத்துக்கு போக முடியல, வேற ஒரு இடத்துக்கு ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இவர் தேர்தல் வாக்குறுதியையும் கொடுக்குறாரு. சொன்ன மாதிரியே அந்த இடத்துல மீண்டும் அந்த ஜிஹெச் வந்து திறக்கப்படுது. சொன்ன மாதிரியே அந்த இடத்துல ஜிஹெச் வந்து திறக்கப்படுது. அமைச்சரை கூட்டிட்டு வந்து காமிச்சு, சுகாதாரத்துறை அமைச்சரை காமிச்சு இந்த இடத்துல பண்ணியாகும்னு சொல்லி இப்போ அந்த இடத்துல இன்பேஷன்ஸும் வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தே இதை வந்து சரி பண்ணியிருக்காரு. அடுத்து புதுக்கோட்டையில பஸ் ஸ்டாண்டு, இது வந்து போன அதிமுக ஆட்சியில் கட்டி பொதன்னு இடிஞ்சு விழ ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு, யாருமே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிறல, வெளியே ஓடியாந்துடுறது. இப்போ கூட நம்ம அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கூட பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த பார்த்தா என்னடா இது இப்படி இருக்கு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி இவர்கிட்ட வந்து கேட்டதுக்கு அப்புறமா தன்னுடைய தொகுதி நிதியில இருந்தே அவர் என்ன செய்யறாருன்னா 15.5 கோடி நிதியை ஒதுக்கி இப்போ மறுபடியும் ஒரு பிரம்மாண்டமா வந்து ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டை வந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான கட்டுமான பணிகளும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஒரு 80% வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. புதுக்கோட்டையோட ஐக்கானா இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆர்ச் மட்டும் இருக்கும், மீதி எல்லாத்தையுமே அவர் வந்து பக்காவா இடிச்சிட்டு, பழைய பில்டிங் தரம் இல்லாமல் இருக்குன்னு இடிச்சிட்டு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 3 கோடி அவர் உதயநிதி அவருடைய ஃபண்டுலையும் இவருடைய தொகுதி ஃபண்ட்லேருந்து ஒரு 50 லட்சத்தையும் எடுத்து, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி இண்டோர் ஸ்டேடியமில் நின்று பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு, அங்கே கலைஞர் விளையாட்டு உள்ளரங்கத்தில் நல்ல ஒரு பெரிய சீரமைப்பு பணிகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளேயே வந்து ஷட்டில் கார்க்கு, அப்புறம் பேஸ்கெட் பாலு, கபடி, இந்த கோச் எல்லாமே உள்ளே வந்து செட் பண்ணி அந்த ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. காலையில் ஏராளமான இளைஞர்கள் அங்கே வந்து அதை வந்து பயணம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பாதாள சாக்கடையை 103 கோடி ரூபாய் அளவில் விரிவாக்கம் செஞ்சிருக்காரு. குறிப்பாக அந்த இதுதான் மெயினான இஷ்யூவே. கஜா புயல் நேரத்தில் அதிமுக பீரியடில் தான் அந்த கஜா புயல் வருது. அப்போது இந்த மெடிக்கல் காலேஜில் இருக்கிற கழிவு சுத்திகரிப்பு நிலையம் உடஞ்சி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போய் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது. அப்போ இதுக்கப்புறமா இவர்கிட்ட அது எல்லாமே கொண்டு வந்து சேர்க்குறாங்க, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சேர்க்குறாங்க. இவர் உடனடியாக அதை என்ன செய்கிறாருன்னா 3.5 கோடி நிதியை ஒதுக்கி அங்கே அதை சரி செய்யக்கூடிய வேலைகள்லாம் அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அதில் ஒரு 75% வந்து அதுவும் முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாமே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹோப்பாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக ஆயுஷ் மருத்துவமனை ஓல்டு ஜிஹெச்சில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. 4 கோடி மதிப்பீடில் இதையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. புதுக்கோட்டை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஊர், அது மன்னர்கள் வாழ்ந்த ஊர். வெள்ளையர்கள் விடுதலை ஆனதுக்கு அப்புறமும் இதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருந்துச்சு. இப்போ அரசியல் இந்த மக்களாட்சியெலாம் வர ஆரம்பிக்கும் போது, அரசியல் தேர்தல் முறை இதெல்லாம் வரும்போது பல அரசியல் கட்சிகளை பார்த்தாலும் இந்த கடைசி 4 வருஷத்தில் இந்த தொகுதியில் பல ஏற்பாடுகள் நடக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பேருந்து வசதிகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. முக்கியமாக கல்வி அளவில், வேலை வாய்ப்புகள் அளவில் பல திட்டங்களை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. மாநில திமுக அரசு மூலியமாகவும் பல திட்டங்கள் வந்து புதுக்கோட்டையில் போய் நேரடியாக சென்றடைஞ்சிருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியுது. இதில் இவர் இன்னும் எண்ணற்ற பல திட்டங்களை செஞ்சிருக்காரு. அதெல்லாம் போய் பட்டியல் போட்டு வாங்கினா ஃபுல் டிஸ்பிளேல வைக்கிறேன் பாருங்க, எவ்வளோ இருக்குன்னு பாருங்க.
நன்றி புரியுது. அம்மா மறந்துடாதீங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க, வீடு வீடா போய் சொல்லுங்க, திட்டங்களை எடுத்து சொல்லுங்க. தலைவருடைய இதோ அன்பு சகோதரர் முத்துராஜாவிற்கு சிறப்பான வரவேற்பு அளித்து பிடித்து விட்டு இதோ இந்த பகுதியிலே உதயசூரியன் தினத்திலே 3 பால் எந்தெந்த திட்டங்கள் ஒரு பால் சார் லாஸ்ட் பால் மாநில பொறுப்பாளர் கத்திரி அவர்களுக்கும் கார்த்திகேயன் அவர்களும் அருமையாக அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் கமால் வாங்க சூர்யா கொண்டே வாங்க முத்துராஜாவை அழைத்துக் கொண்டு கேட்டே மணி முன்னாடி போக சரவண முன்னாடி போக வாங்க உங்களுடைய வெற்றி வேட்பாளர் உங்களை தேடி நாடி உங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் அம்மா மறந்துடாதீங்க, பின்னாடி பாத்துங்க, உங்களுடைய வெற்றி வேட்பாளர் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் முத்துராஜாவிற்கு சிறப்பான வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. வாங்க கணியனை வாங்க, முக கடவுளை சுத்தத்தை நீங்கள் வாக்களிக்கக்கூடிய சுத்தம் முழுவதும் அம்மா வாக்குச்சாவடி சென்ற போது 2 பெட்டி இருக்கு. அதுல முதல் பெட்டியில 2 மணி சென்ற உணவு செய்ய உணவு மறந்துடாதீங்க தாய்மார்களே. கண்ணை வாங்க. இனமான தலைவர் தமிழக முதல்வர் மு.க.
நீ எட்டு விடுங்க. கவனித்துக் கொண்டும் நீங்க வருகின்ற அனைவரும் உதவி செய்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வாக்களிக்கின்ற உரையாற்றுவார்கள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. கடைசி 5000 ரூபாய் கொடுத்தாங்களா 3 மாதத்துக்கு சேர்த்து கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஆட்சி மீண்டும் வரப்போகுது. திராவிட மாடல் 2.0. மாண்புமிகு தமிழக முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சியில் இருக்கின்ற பகுதிகள் முதல் மூத்த குடிமக்கள் வரைக்கும் அதற்கான திட்டங்களை அறிவித்து கையில கொடுத்துருவாங்க. என்ன ஜாமான் வேணுமோ டிவியோ பெயிண்டோ வாஷிங்கோ என்ன பொருள் வேணாலும் 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அக்கா 2 பேர் உள்ள போங்க. டீ வாங்கிக்கங்க 2 பேர். அவர்கள் பெண்களுக்காக ஆற்றி இருக்கின்ற தொண்டுகளை மையமாக வைத்துத்தான் பெண்கள் பெரிய அளவில் அதிகப்படியான வித்தியாசத்தில் வெற்றி பெற சொல்ல வேண்டுமாய் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து கட்சி நிர்வாகிகள் படை சூழ கழக நிர்வாகிகள் படை சூழ மாவட்ட சந்திரனே அப்படியே திரும்பினே அண்ணா அப்படி அண்ணா அண்ணா சைடில் நல்லா விரிச்சு கொடுங்க அப்படி அண்ணா 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 சைடில் ஓகே சரி வாங்க வாங்க ஓகே வாங்க 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 முன்னாடி நீ கொடுங்க லேடிஸ் முன்னாடி விடுங்க சார் எட போற மாதிரியா சார் உள்ள போனே நீங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க. ஆனந்த கொடுங்க பழத்தை ராஜு அலத்தாவே இருக்கிறாங்க இந்த கேள்வி காட்டு கொடுங்க காலேஜ்ல 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி கலைஞர் வீடு வந்து நமக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு சில பேர் கிடைக்காம இருக்கு. 3 லட்சம் ரூபாய் கலைஞர் வீடு. இந்த ஆட்சி வந்த உடனே 10 லட்சம் பேருக்கு யாராருக்கும் வீடு இல்லையோ, குடிசை வீடு, ஓட்டு வீடா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே தார் வீடு வரப்போகுது. 3 லட்சம் ரூபாய் செலவுல கலைஞர் வீடு வரப்போகுது. அதே மாதிரி இந்த திட்டங்கள் எல்லாம் எனக்கு சிறப்பா வெற்றி பெற வச்சீங்க. கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள் முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மகளிருக்கு உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் ஒரு சில பேருக்கு மட்டும் விட்டு போயிருக்கு. அவங்களுக்கும் வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா அந்த மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் அந்த வாங்கி கொடுத்துருவோம். கடைசி 5000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப மீண்டும் நம்ம ஆட்சி அடுத்த மாசம் மே மாசத்துல இருந்து இனிமே மகளிர் உரிமை தொகை மாதம் 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்ல
8000 ரூபாய் பெருமான ஒரு கூப்பன் உங்க கையில பல்வேறு திட்டங்கள் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பா பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பணம் மாசம் ஏறுதா, ஒரு சில பேருக்கு ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு இது விட்டு போயிருக்கலாம். முடிஞ்சவரை எல்லாத்துக்குமே வந்துருச்சு. கடைசி 5000 ரூபாய் கொடுத்தாங்களா, 5000 ரூபாய் கொடுத்தாங்களா? இந்த மாசத்தோட முடியுது. போன தடவை வந்து ஓட்டு கேட்டேன், எனக்கு அதிகமான ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சிங்கம்மா, மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, ஊருக்கு என்ன தேவையோ நான் பண்ணி தரேன். பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கான ஆட்சி தான். இனிமேல் அடுத்த மாசத்துல இருந்து மாதம் எல்லாத்துக்கும் 2000 ரூபாய் இறக்குமா, மே மாசத்துல இருந்து 2000 ரூபாய் இறக்கும். கலைஞர் வீடு வரப்போகுது. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் தொடரணும்னா ஓட்டு கொடுக்குமா. இவ்வளவு பணிகளை இவரு செஞ்சிருக்கிறாரு. இந்த இடத்துல மற்றவர்கள் நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மத ஓட்டை பிரிக்கணும், திமுகவை ஜெயிக்க வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஜகவுல இருந்து உள்ள நிப்பாட்டுறாங்க. பாஜகவுல இருந்து இந்துக்களை ஓட்டை நீ பிரிச்சிரு அப்படின்னு உள்ள வந்து நிப்பாட்டுறாங்க. பர்வேஸ் மாதிரி ஆளுங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க லாபி மூலியமா ஒரு ஆளை நிப்பாட்டி இஸ்லாமியர்கள் ஓட்டை பிரிச்சிரு, உள்ளடி வேலை பாரு அப்படின்னு ஒரு சில்லற வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன கள நிலவரம் அப்படின்னா, ரொம்ப தெளிவாக இருக்காங்க புதுக்கோட்டை மக்கள், ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த மோகம் மயக்கம் கியக்கம் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக அவங்களுடைய பார்வையில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் தாண்டி இந்த கட்சிக்குள்ளே இன்னொரு லாபி நடக்குது தாவேக்காவுக்குள்ள. அதாவது ஒரு சீட்டுக்கு பல சி, மாவட்ட செயலாளர் அதை வாங்கிடுவாப்புல, அவர் ஒரு சியை அடிச்சுட்டு விஜய் புசிக்கு ஒரு சி கொடுத்துருவாரு, புசி ஒரு 2 சியை அடிச்சுட்டு கட்சிக்கு கொடுத்துருவாப்புல, கட்சியில் அது யாருக்கு இருக்குன்னா மறுபடியும் அதை புசியை எடுத்து பேக்கெட்டில் போட்டுப்பாப்புல. இப்படி நடந்துகிட்டு இருக்கும். இப்போ விஜய்ங்கிற ஒரு ஆள் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2-3 சி. இப்போ விஜய் வந்து கேம்பெயின் வரணும்ல, அதுக்கு வந்து உங்கள் புதுக்கோட்டைக்கோ இல்லை வேற எதுக்காவது எங்கேயாவது வந்து நின்று பேசணும், இப்படி அக்களை தூக்கி அப்படி காட்டணும், இப்படின்னு காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பல சி. எப்படி இருக்கு பாருங்க கட்சி. இந்த விஜயோடது இந்த ஆளு தான் ஜெயிச்சா சிஎம் ஆக போறாப்புல, இந்த ஆளு தான் அப்போ சுத்தி 234 நேரம் முடிச்சிருக்கணும். அப்போ இந்த ஆள் என்ன செய்யறாப்புல அப்படின்னா, நான் வரணும் எனக்கு காசை கொடு, நான் வரணும் காசை கொடு. ஏன்டா இது என்ன எம்எல்ஏ கம்பெனியாடா, ஏன்டா என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த கட்சியில் திமுகவில் இளம் வேட்பாளர்களை பல பேரை நிறுத்தினாலும் கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வயதுக்கும் அவர் போகாத தொகுதி இல்லை, எல்லா இடத்துக்கும் ஓடுறாரு. வெயில் பார்க்காம ஓடிக்கே இருக்காரு. டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஓடுறாரு. நான் அந்த மேப் ஒரு நாள் மேப் நீங்கள் எடுத்து பாருங்க, ஒரு நாளைக்கு 7 தொகுதி சும்மா போய் இப்படி இல்லை ஒரு தொகுதியிலையும் 40 நிமிஷம் 50 நிமிஷம் 1 மணி நேரம் பேசுறாப்புல. ஒரு தொகுதியிலையும் ஸ்பாட்லையும் குறைஞ்சது 1/2 மணி நேரம் பேசுறாப்புல, பேசிட்டு தான் போறாப்புல. இந்த தற்குறி இப்படி வந்து பேசிட்டு போறாங்க. இதுக்கு பல சி. இந்த கட்சியை தான் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க, இந்த கட்சியை தான் நீங்க வந்து மாற்றம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியவே இல்லை. நேற்று அந்த திருவாரூருக்கு வராப்புல, திருவாரூரா திருப்பூருக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் அப்படி இப்படின்னு போறாப்புல. என்னன்னா நின்று பேசணும் ஒன்று, 2வது அவ்வளவு மக்கள் வராங்க, எதுக்குடா இவ்வளவு கூட்டம் போட்டுறீங்க, பக்கத்து மாவட்டம் பக்கத்து தொகுதியில் இருக்கலாம் எதுக்குடா கூப்பிடுறீங்க, வெக்கமை எனக்கு கேட்கணும்னே தோணலை. எனக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையெல்லாம் தலைவலி. ஒரு தேர்தல் ஆணைய அதிகாரிகிட்ட பேசுகிறேன், சும்மா பர்சனலாக பேசுகிறேன், எங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய தலைவலியாக இதாங்க இருக்குது, இருக்கிறதுலே பெரிய தலைவலியாக இருக்குது. பர்மிஷன் ஒன்று கேட்குறாங்க, இஷ்டத்துக்கு செய்கிறாங்க, ஏதாவது செஞ்சுட்டு எங்களை வந்து பிஜேபியோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க, திமுகவோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க, சரியான திருட்டு பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அவர் புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. சரி என்ன செய்யறது அப்படின்னா, சின்ன பொண்ணுங்க மயங்கி விழுகுதுங்க, சின்ன பொண்ணுங்க மயங்கி தூக்கிட்டு போகிறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க. ஏண்டா எத்தனை காவுடா, ஐயோ எனக்கு புரியல. இப்படி ஒரு நபரை நீங்கள் தேர்வு செய்கிறது எப்பேற்பட்ட முட்டாள் தானு பாருங்க. நான் வேணா சத்தியமாக எழுதி தரேன், விஜய் மட்டுமே ஜெயிச்சாருன்னா ஒரு நாள் கூட சட்டமன்றத்துக்கு போக மாட்டார். ஒரு நாள் போனா கூட நான் பேசுறத லைவ் கட் பண்ணிட்டாங்க, எனக்கு பேச வரலன்னு ஓடி வந்துருவாப்ல. அப்படி ஒரு தொடர்நடிகை தான் விஜய். ஒரு நாள் கூட சட்டமன்றத்துக்கு கூட போக மாட்டாப்ல. அப்படி ஒரு நபரை நீங்க தேர்வு செய்யணும்னு நினைக்காதீங்க. புத்தி உள்ளதா நினைச்சு இப்படி ஒரு நடிகர் கூட்டத்தை எல்லாத்தையும், புத்தி இல்லாத நடிகர் கூட்டம், நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம் பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு கொள்கை கோட்பாடோட வரணும். இப்படி எதுவுமே இல்லாம ஒரு மடுமட்ட சாம்பார் கூட்டத்தை அடிச்சு விரட்டுங்க. புதுக்கோட்டையில ஒரு குட்டி விஜய் மாதிரி ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான். எதெல்லாம் கிடைக்குது தேர்தலுக்கு அப்புறம் எடுத்து அடிக்க ஆரம்பிக்காதீங்க, அது தப்பு. நீ வேணா சண்டைக்கு வா, வாக்கால அடிச்சு விரட்டுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து முடிச்சுக்கலாம். நம்ம புதுக்கோட்டை கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்லைன்னு சொல்லணும்னா, யாரும் இல்லாத காட்டுக்குள்ள
நானே ராஜா அப்படின்னு திமுக வேட்பாளர் திரு முத்துராஜா அவர்கள் கோல் வச்சுக்கிட்டு இருக்கார். அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு 99% அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மீதி 6% இவங்க தூக்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. அதனால் தேர்தல் முடிவுகள் நாம் சொன்னதை உறுதிப்படுதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.